வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசி பழ ஜாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தான் ஆயத்தமான தயார் நிலையில் வச்சிருக்கிறேன். என்னபடியாக வாங்கும் நாங்கள் இந்த அன்னாசி பழ ஜாமை எப்படி சுவையாக செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்கும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். அன்னாசி பழ ஜாமுன்னு சொன்னாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருக்குமே நல்லாவே ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். இது உண்மையில் ஆரோக்கியமான ஒரு அன்னாசி பழ ஜாம் தான். என்னபடியாக என்னுடைய ஆரோக்கிய உணவில் இதை நான் சேர்த்துக்கொள்றதில் எந்த வித தவறும் இல்லைன்னு சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் அன்னாசி பழத்தினுடைய மருத்துவ தன்மைகள், அதனுடைய பயன்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது. அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு இது நல்ல விருப்பமான ஒரு ஜாமாக தான் அமையும். என்னபடியாக இதை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அன்னாசி பழத்தினுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்றபடியாக இந்த அன்னாசி பழ ஜாமை நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அன்னாசி பழ ஜாமை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இந்த ஜாமுக்கு தேவையான அன்னாசி பழ துண்டுகளை நான் இப்போ வெட்டி கொண்டிருக்கிறேன். வெட்டி போட்டு நாங்கள் இதை பழச்சாறாக அடித்து எடுக்க வேணும். சாறாக எடுத்து அதற்கு பிறகுதான் நாங்கள் அன்னாசி பழ ஜாமை செய்கிறதுக்கு ஆயத்தமாகணும். இப்போ நான் இந்த அன்னாசி பழங்களை நன்றாக துண்டுகளாக வெட்டி கொண்டிருக்கிறேன். வெட்டி போட்டு நாங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நன்றாக அடித்து எடுத்துட்டு நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஆயத்தமாகலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அன்னாசி பழ ஜாமுகளை நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம். அதாவது சரியான முறையில் சரியான அளவில் நாங்கள் இதை சமைத்து எடுத்தோமா இருந்தால் இதை அதிக நாட்களுக்கு நாங்கள் அழகாக வைத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழச்சாறையெல்லாம் நல்ல வடிவாக அடிபட்டு வந்துட்டுது. இதை நான் கப்பில் அளந்து எடுக்க போகிறேன். ஒரு கப். இந்த மிகுதியையும் நாங்கள் சேர்த்து கொண்டோமா இருந்தால் 1/4 கப் வருது. இந்த கப்பால் 1/4 கப் பழச்சாறு எனக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் நீங்கள் பழச்சாறு உங்களுக்கு எந்த கப் அளவுக்கு கிடைக்குதோ அந்த கப்பால் நீங்கள் சீனி, அதாவது சுகர், சர்க்கரை என்று சொல்லுவினம் என்று நினைக்கிறேன் இந்தியாவில். அதை அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் சரி. அதாவது 1 கப் உங்களுக்கு பழச்சாறு கிடைத்தால் அதே கப்பால் 1 கப்
சுகரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான அளவாக இருக்கும். ஆனால் அன்னாசி பழம் மிகவும் இனிப்பு சுவை கொண்டது என்றபடியாக நான் அந்த அளவுக்கு எடுக்க போகிறதில்லை. 1 கப் சீனி தான் எடுக்க போகிறேன். பாருங்கோ, 1.25 கப் அன்னாசி பழச்சாருக்கு வந்து 1 கப் இந்த கப்பால் 1 கப் சீனி தான் எடுக்க போகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி எலுமிச்சை பழமும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த அன்னாசி பழச்சாரை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்ல வடிவாக நாங்கள் காய்ச்சி எடுக்க வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த சீனியை அதுக்குள்ளே போட்டு காய்ச்சறதுக்கு ஆரம்பிக்க வேணும். தேசிக்காயையும் விட வேணும். இப்போ நாங்கள் தேசிக்காயை விடுவோம். இந்த பதத்தில் வந்து நாங்கள் தேசிக்காயை விட்டோம்னு சொன்னால் அதனுடைய வாசனையும் அதில் இறங்கும், சுவையும் நன்றாக இருக்கும். என்றபடியாக நான் இப்போ தேசிக்காய் பழத்தையும் நன்றாக பிழிஞ்சு எடுத்து அதுக்குள்ளே விடுறேன். பாதி தேசிக்காய் போதுமானதாக இருக்கும். வாசனையும் தூக்கலாக இருக்கும், சுவையும் நல்ல தரமானதாக இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். என்றபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இப்போ பாருங்க, நல்ல வடிவாக குமுள் குமுளாக அழகாக வந்திருக்குது. இந்த பதத்தில் வந்து நாங்கள் வந்து சீனியை போட வேணும். நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இதை சீனி என்று தான் சொல்லுவோம். இந்தியாவில் வந்து சர்க்கரை என்று சொல்லுவினோம் என்று தான் நான் நினைக்கிறேன். வடிவாக நாங்கள் இந்த சீனியை போட்டு நன்றாக கலக்கி இன்னும் ஒரு 10 அல்லது 12 நிமிஷம் அளவில் நாங்கள் இதை நல்ல வடிவாக அடுப்பில் வச்சு நல்லபடியாக கை விடாமல் நாங்கள் கிளறி எடுக்க வேணும் பதத்துக்கு வரும் வரை. அதாவது நீங்கள் 20 to 25 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அடுப்பினுடைய சூட்டின் அளவை பார்த்து நீங்கள் குறைவாக கூட்டி நீங்கள் அந்த பதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து ஒரு அளவான மிதமான சூட்டில் வச்சு தான் செய்கிறேன். ரெண்டபடியாக எனக்கு 20 to 22 நிமிஷம் அளவில் பிடிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். பாருங்கோ, நல்ல வடிவாக குமிழெல்லாம் வந்து எங்களுக்கு தயார் நிலைக்கு வாரதுக்கு கொஞ்சம் தயாராகி கொண்டிருக்குது. பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது, குமிழ் குமிழாக வருகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையல் அறையில் வந்து மேலுக்கு வந்து ஓட்டினுடைய பகுதியில் வந்து கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடிக்குகளால் சூரிய ஒளி அப்படியே வந்து என்னுடைய சமையல் கட்டில் தெரிக்கும். ரெண்டபடியாக அதனுடைய ஒளி தான் உங்களுக்கு பார்க்குற சட்டிக்குள்ள பார்க்கல தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பகுதி, அதாவது முக்கால் பகுதியாக இது மிகவுமே வெந்து தரமாக வந்திருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சினமாக இருந்தால் எங்களுக்கு அன்னாசி பழ ஜாம் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்ல வடிவாக திரண்டு எங்களுக்கு சரியான பதத்துக்கு வந்து கொண்டிருக்குது. இப்படி நாங்கள் கீறி பாக்கல சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு 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 அப்படியே போகிற தன்மை வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாம் வந்து சரியான பதத்துக்கு வந்துட்டு பாருங்க, இப்படி தூக்கி விடேக்கில் அப்படியே ஒரு கண்ணாடி தன்மையோட விழுந்தும் விழாத மாதிரி ஒரு தன்மையை வந்திருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த பதம் சரியாக அமைஞ்சிட்டுதுன்னு தான் நாங்கள் சொல்ல வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாம் வந்து முற்றிலுமே தயார் நிலைக்கு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை இறக்கக்கூடிய பருவம் வந்துட்டு இனி நாங்கள் இறக்கி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், அப்படி நீங்கள் கீறி பார்க்கலாம், கரண்டியால் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வரும். இதுதான் சரியான பதம். நான் சொன்ன அளவில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பும் வந்து அளவாக இருக்கும், அதனுடைய சுவையும் வந்து சூப்பராக உங்களுக்கு அமையும். என்றபடியாக நான் சொன்ன அளவில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு தரமான ஆரோக்கியமான அன்னாசி பழ ஜாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். ஏன்னு சொன்னால் நானும் இதை சுவைச்சு பார்க்க போகிறேன். இதை சுவைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாமை வந்து நீங்கள் சூட்டோட பாத்திரத்தில் போட்டு நீங்கள் போத்தலில் போட்டு அடைக்கக்கூடாது. போத்தலில் நீங்கள் ஜாமை போட்டு நன்றாக ஆறிய பின் தான் நீங்கள் அதை அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து நீங்கள் அதை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சூட்டோடு நீங்கள் வந்து மூடியால் வந்து மூடக்கூடாது. இந்த போத்தலுக்குள்ள போட்டு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் போட்டுட்டு நன்றாக ஆறிய பின் தான் நீங்கள் அதை மூடியால் மூட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சுவையான பாதாம் எல்லாம் போட்ட ஒரு சுவையான பான் தான் வேண்டி இருக்கிறேன். அதுக்குள்ள பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு இருக்குது. சுவையான ஒரு பான். இதுக்கு வந்து அந்த பானுக்கு பூசுகிற பட்டரையும் பூசிட்டு அதுக்கு மேலே நான் ஜாமை பூசி சாப்பிட போகிறேன். பட்டரை பூசி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஜாமை பூசி போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு புறம்பான ஒரு அதிக சுவை கொண்ட ஒரு டேஸ்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். என்னபடியாக நீங்களும் இப்படி ஒரு முயற்சி செய்து பாருங்கோ. பானை வேண்டி பட்டரை பூசிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஜாமை தயாரிக்கிறீங்களோ அந்த ஜாமை நீங்கள் பூசி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சுவை வந்து மிகவும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நல்ல சுவையோட, நல்ல மணத்தோட, நல்ல ஒரு வாசனையோட, அதாவது அந்த எலுமிச்சை சாறனுடைய வாசமும் அன்னாசி பழத்தினுடைய வாசனையும் சும்மா மூக்க துளைக்கு. இந்த அன்னாசி பழ ஜாம் நல்ல சூப்பராக, நல்ல சுவையோட, அளவான இனிப்போட, என்னென்னு சொன்னால் அன்னாசியிலும் இனிப்பு இருக்குது, அளவான இனிப்போட, நல்ல வாசனையோட, நல்ல சுவையோட, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அன்னாசி பழ ஜாம் கிடைச்சிருக்குது.
நீங்களும் இதே முறையில் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சுவையான ஒரு அன்னாசி பழ ஜாம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்கள் குழந்தைகள் எல்லாம் இதை பிரியமாக சாப்பிடுவார்கள். வீட்டிலேயே தயாரித்து செய்வது மிகவும் சிறந்ததுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கியமான சுவையான எல்லோருக்கும் ஏற்றதான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.